டிவிக்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? மூன்றாவது அரசியல் சக்தியா உருவாகிற வாய்ப்பு விஜய்க்கு சாத்தியப்படும். விஜய் 2026 தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தியா நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. அடுத்தது, அதிமுக கூட்டணியில குழப்பம் இருக்கிறதா சொல்லக்கூடிய நிலையில அதிமுக வாக்கு வங்கிய விஜய் சரியா டார்கெட் செஞ்சாரு அப்படின்னா அதை தன் பக்கம் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. அடுத்ததா, திமுக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அதே போல ஆளுங்கட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சிய கேபிட்டலைஸ் செய்யும் வாய்ப்பு விஜய்க்கு பிரகாசமா இருக்கு. த்ரெட்ஸ் என்னென்ன, விஜய்க்கான அச்சுறுத்தல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி விஜய்க்கு அவருடைய ஃபேன் பேஸ் மிகப்பெரிய பலமோ, அவங்க ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல கட்டுப்பாடு இல்லாம பண்ற சில அலப்பறைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனம். அரசியல் தெளிவோ முதிர்ச்சியோ இல்லாம சமூக வலைதளங்கள்ல அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இடக்கூடிய பதிவுகள், அதனால நடக்கிற பஞ்சாயத்துகள், விஜய பார்க்க போகும் தருணங்கள்ல அவங்க செய்யக்கூடிய அதீதமான அட்வென்ச்சர்ஸ், இதெல்லாம் விஜயோடைய தற்போதைய நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அச்சம் கட்சிக்காரங்களுக்கே இருக்கு. தாவிக தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு விஜய் அறிக்கை வாயிலா அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த த்ரெட், நெருக்கடி கொடுக்கக்கூடிய வலுவான போட்டியாளர் கட்சிகள். திமுக அதிமுக போன்ற பழைய கட்சிகளுடைய வலுவான அடித்தளம் தாவிகவனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். அடுத்து, பழைய திராவிட சிந்தனைகளை மறுபடியும் சொல்றதே வாக்காளர்களை ஒரு வகையில சலிப்படைய செய்யலாம். இதே கொள்கையோட தானே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசும் செயல்படுது, நாங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வாக்காளர்கள் நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாவேகாவுக்கான அச்சுறுத்தல்கள்.